தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தோட ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் நிஜமாவே நல்லா இருக்கா இல்லையா அதை தான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் கைஸ், தலைவர் தம்பி தலைமையில் ஆக்சுவலி Jan 30th தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஜனநாயகன் பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆகாதனால அந்த கேப் இவங்க ஃபில் பண்ணி தான் பொங்கல் அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண டைமில் நல்லாவே ஹைப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. பட் இப்போ ஓடிடியில் வந்திருக்கு. இந்த படம் ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. படம் ஸ்லோ பேஸில் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த படத்தில் ஜீவா பஞ்சாயத்து தலைவராக நடிக்கிறாரு. பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறப்போ ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த சிச்சுவேஷன்ஸை எப்படி டீல் பண்ணுறாருன்னு தான் இந்த படத்தோட கதை. என்ன பிரச்சனையா இருக்கும்? படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா பிரேமலோட மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பட் மியூசிக் வந்து மெமரபுளாகவும் இல்லை, கேட்சியாகவும் இல்லை. அது இந்த படத்தோட பெரிய மைனஸ். அதுக்கப்புறம் படம் ஸ்லோவாக போகுதுன்றனால ஒரு சில பேர் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒரு சில பேர் ஓகே எப்படி படம் போகுதுன்றத கடைசி வரைக்கும் விரும்பி கூட பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சடாக இருக்கிறனால படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமலும் போகலாம், நிறைய பேர் பிடிச்சும் பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சும்மா உங்களுக்கு போர் அடிக்குது, இல்லை நான் ஜீவா படம்லாம் பார்ப்பேன், நான் ஜீவாவோட ஃபேன், எனக்கு இந்த மலையாளம் படம் மாதிரி ஸ்லோவாக போனால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆர்எல்ஸ் இந்த படத்தை நீங்கள் தவிர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.